சற்று முன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய். மிகப்பெரிய வில்லங்கத்தில் மாட்டிய விஜய். விஜய்க்கு எதிராக களமிறங்கும் விஜயின் குடும்பம். எகிரி அடிக்கும் திமுக. அதாவது தமிழக அரசியலில் தற்போதைய சூழ்நிலை என்பது திமுகவுக்கு மட்டும்தான் சாதகமாகவே மாறி வருகிறது. மற்றபடி திமுகவுக்கு எதிராக இந்த தேர்தலில் போட்டி போடும் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதிமுக, விஜயின் கட்சி போன்றவைகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பது தினந்தோறும் ஏற்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்று சொல்லப்பட்டாலும் கூட 3 முனை போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் 3 முனை போட்டி என்று சொல்வதை விட 2 முனை போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் 4 முனை போட்டி என்றால் சீமான் கட்சியை சேர்க்க வேண்டும். ஆனால் சீமான் கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் 4 முதல் 5% வாக்குகளை இவர் பெற்றாலே அது மிகப்பெரிய சாதனையாக மாறிவிடும். குறிப்பாக விஜயின் அரசியல் என்பது சீமானின் ஓட்டுகளை மொத்தமாக சரித்துவிட்டது என்றுதான் கருத்து கணிப்புகள் அனைத்தும் கூறுகிறது. ஆகவே இந்த இடத்தில் சீமானின் கட்சி அந்தளவுக்கு திமுகவுக்கு போட்டியாக இருக்கப் போவதில்லை. அதேபோல அடுத்ததாக இருக்கும் 3வது கட்சியாக சொல்லப்படும் விஜயின் கட்சி என்பது ஆரம்பத்தில் விஜயின் கட்சிக்கு அதிக வாக்குகள் இருப்பதாக தென்பட்டாலும் விஜயின் சமீபத்திய நிகழ்வுகள் என்பது விஜயின் வாக்குகளை மொத்தமாக சரித்துவிட்டது. திரிசாவுடன் ஊர் சுற்றி வருவது, மனைவியை விவாகரத்து செய்வதற்கு முன்பே திரிசாவுடன் நிகழ்ச்சிகளில் ஒரே மாதிரி உடையணிந்து கலந்து கொள்வது என அக்கிரமத்தின் உச்சத்தில் இருந்து வருகிறார் விஜய். ஆகவே இதை பார்க்கும் பெண்கள் அனைவரும் விஜய்க்கு எதிராக திரும்பிவிட்டனர். அதிலும் இதுவரை விஜய்க்கு முக்கியமான ஓட்டுகள் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் சிறுவர்களும் சிறுமிகளும் குழந்தைகளும் விஜய்க்கு ஆதரவாக அவர்களது தாய் தந்தையிடம் பேசி வந்தனர். ஆனால் விஜயின் இந்த ஒரு கேவலமான செயலால் இப்போது அப்படிப்பட்ட சிறுவர் சிறுமிகள் கூட விஜய்க்கு ஆதரவாக குடும்பத்தில் பேச முடியவில்லை. ஆகவே விஜயின் இந்த விவாகரத்து பிரச்சனையும் திரிசாவின் பிரச்சனையும் தான் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. அதற்கு காரணம் இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பு விஜய்க்கு 15 முதல் 20-25% வரையிலான வாக்கு சதவீதம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. அதாவது அப்படித்தான் கருத்து கணிப்புகளிலும் கூறப்பட்டது. ஆனால் இந்த திரிசாவின் பிரச்சனைக்கு பிறகு விஜய்க்கு வாக்கு சதவீதம் என்பது 10க்கும் கீழ் குறைந்துவிட்டது. இன்னும் போக போக இதற்கும் கீழே போகப் போகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது திமுகவுக்கு போட்டியாக விஜயின் கட்சியும் இருக்கப் போவதில்லை. ஆக திமுகவுக்கு போட்டியாக இருக்கப் போகும் ஒரே ஒரு கட்சி என்றால் அது அதிமுக கூட்டணிதான். அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் இந்த முறை போட்டி என்று சொல்லலாம். மற்றபடி விஜயின் கட்சியோ சீமானின் கட்சியோ திமுகவுக்கு போட்டி போடும் இடத்திலேயே இல்லை. அதே சமயம் அதிமுகவும் கூட வலுவான கூட்டணியை வைத்திருந்தாலும் திமுகவை ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவுக்கு இணையான வாக்கு சதவீதத்தை அதிமுக கூட்டணியால் பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் சமீபத்தில் வெளியான பெருவாரியான கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவின் வெற்றிதான் உறுதி என்று கூறி வருகிறது. ஆனாலும் கூட அதிமுக முடிந்தவரை திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு காரணத்தால் தான் அதிமுகவும் தற்போது விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாஜகவை வைத்து எவ்வளவோ முயற்சிகள் செய்து பார்த்தது. ஆனால் கடைசியில் அதற்கும் எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் விஜய் கேட்ட அதிக தொகுதிகளும் துணை முதல்வர் பதவியும் தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இப்போது விஜய்க்கு எதிராக இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்றும் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது விஜய்க்கு எதிராக இருந்தாலும் திமுக மீதான அபிமானத்தை மக்களிடையே மேலும் மேலும் அதிகரிக்கவும் இது செய்திருக்கிறது. ஆமாங்க, விஜயின் விவாகரத்து பிரச்சனை என்பது நாள்தோறும் பேசப்பட்டு வருகிறது. அதுவும் விஜயின் விவாகரத்து பிரச்சனையால் விஜய்க்கு எதிராக விஜயின் ஒட்டுமொத்த குடும்பமும் திரும்பியிருக்கிறது. குறிப்பாக விஜயின் மகனை எடுத்துக்கொண்டால் இவரும் தாய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார். தன்னுடைய தந்தையான விஜய்க்கு எதிராக இவர் திரும்பிவிட்டார். அதனால்தான் விஜயின் விவாகரத்து பிரச்சனை வெளியான உடனே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விஜயை ஃபாலோ செய்வதை நிறுத்திவிட்டார் விஜயின் மகன். அது மட்டுமில்லாமல் பர்சனலாகவே விஜய்க்கு எதிரான சில செயல்களை விஜயின் மகன் செய்து வருவதாகவும் ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதை உறுதி செய்யும் விதமாக
விஜயின் மகன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே விஜயின் குடும்பம் என்பது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான கொள்கையுடைய குடும்பம்தான். விஜயின் தந்தை திமுகவுக்கு எப்பவுமே ஆதரவாக இருந்து வந்திருக்கிறார். ஆகவே இப்போது விஜய்க்கு எதிராக விஜயின் ஒட்டுமொத்த குடும்பமும் திரும்பியிருக்கிறது. விஜயின் தந்தை, விஜயின் தாய், விஜயின் மனைவி, விஜயின் மகன், விஜயின் மகள் என அனைவரும் விஜய்க்கு எதிராக திரும்பிவிட்டனர். இந்த சூழலில் விவாகரத்து பிரச்சனையை அமைதியாக கடந்து செல்லாமல் மேலும் தூண்டிவிடுவது போல திரிஷாவுடன் விஜய் ஊர் சுற்றிய சம்பவம் விஜயின் குடும்பத்தை மேலும் வேதனைப்படுத்தியது. ஆகவே இந்தளவுக்கு தைரியம் என்பது விஜய் போன்றவர்களுக்கு இனிமேல் வரவே கூடாது என்பதை உணர்ந்து இந்த தேர்தலில் விஜயின் படுதோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்று விஜயின் குடும்பம் முடிவெடுத்து விட்டது. அதனாலேயே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து விஜய் நிற்கும் தொகுதியில் விஜய்க்கு எதிராக உதயசூரியன் சின்னத்தில் நின்று விஜயை வீழ்த்த வேண்டும் என்று விஜயின் குடும்பம் முடிவெடுத்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே தற்போது முதல்வர் ஸ்டாலினை விஜயின் மகன் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இப்படி மட்டும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக விஜயின் ஒட்டுமொத்த கெரியரும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடும் தொகுதியில் விஜய்க்கு எதிராக விஜய் குடும்பத்தில் யாரை களமிறக்கலாம் என்ற விவாதங்களும் நடந்து வருகிறதாம். விஜயின் தந்தையை களமிறக்குவதா, விஜயின் மகனை களமிறக்குவதா அல்லது விஜயின் மனைவியவே களமிறக்குவதா என்ற விவாதம் விஜயின் குடும்பத்திற்குள் நடந்து வந்ததாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதிலும் இறுதியாக அந்த தேர்வில் விஜயின் மகனே விஜய்க்கு எதிராக களமிறங்கினால், அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் ஸ்டாலினின் ஆதரவோடு களமிறங்கினால் விஜயின் தோல்வி மட்டுமில்லாமல் விஜயின் படுதோல்வியும் அங்கே உறுதியாகிவிடும். ஆகவே அந்த ஒரு காரணத்தினாலேயே முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் விஜயின் மகன் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இப்படி ஒரு சந்திப்பு நடந்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். ஏனென்றால் இனிமேல் விஜயால் திமுகவுக்கு எந்த ஆபத்தும் ஏற்கனவே கிடையாது என்பது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் தற்போது வெளியான அனைத்து கருத்து கணிப்புகளிலும் திமுகவின் ஓட்டு சதவீதம் என்பது 40க்கும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் விஜயின் ஓட்டு சதவீதம் என்பது இந்த திரிஷாவின் பிரச்சனைக்கு பிறகு 10%த்திற்கும் கீழே தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே திமுகவுக்கு போட்டி போடும் இடத்தில் விஜயின் கட்சி என்பது இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் விஜயின் மகனே திமுகவில் இணைந்து திமுக சின்னத்தில் போட்டியிட்டார் என்றால் மக்களின் பார்வையில் இந்த ஒரு சம்பவம் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவை இயற்கையாகவே உருவாக்கிவிடும். மேலும் இது போன்ற ஒரு வாய்ப்புக்காகத்தான் திமுகவும் வழிமேல் வெளிவைத்து காத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயின் மகன் மட்டும் விஜய்க்கு எதிராக விஜய் போட்டியிடும் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் அந்த ஒரு சூழ்நிலையில் விஜயால் அப்போதும் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியுமா, அல்லது விஜய் தோல்வியை சந்திப்பாரா இல்லை படுதோல்வியை சந்திப்பாரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.